மக்களே இங்கே பாருங்கள், நம்ம இப்போது ஹாங்ஜோலேருந்து நிங்போ போய்கிட்டு இருக்கோம். சைனாவில் செம்மையாக இருக்குது. ஒரு இடமும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. பாருங்கள், நிறைய இடத்துல நல்லா கனெக்டடாக இருக்குது. சர்ச்செல்லாம் கூட இருக்குதுங்க இங்கே. நம்ம நினச்சோம் சைனானாலுமே வெறும் புத்திசம் தானே, இங்கேயும் இருக்காங்க போல். எல்லாம் ஊர்லேயுமே இருக்காங்களா, சூப்பராக இருக்குங்க. நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த இடம் பார்த்தாலுமே ஏதாவது சின்ன சின்ன டவுன் மாதிரியும் இல்லைனா எல்லாம் கனெக்டடாக இந்தமாரி ட்ரெயின் ஸ்டேஷனு இல்லை எம்ஆர்டி அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்து கொஞ்சம் சொதப்புது தான் ஒரு சில சமயம். நம்ம ஊர் மாரி தான் இல்லை, இந்தியாவும் எவ்வளோ பெருசு, எல்லா இடத்தாண்டையுமே டெவலப்மெண்ட்ஸு எல்லா இடத்தாண்டையுமே கனெக்டடாக இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் ஓகே தான், ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அலுப்பு தட்டாமல் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சோதிக்கலை யாருமே. நம்மக்கிட்ட யாரும் வந்து டிப்ஸு அந்தமாரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை பெருசாக. நல்லா இருக்குது. யூஎஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இல்லை தைவானை கம்பேர் பண்ணும்போது, இல்லைனா நம்ம இதுக்கு முன்னாடி போன ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது சைனா ஒரு புதுவித அனுபவம் தான் தருது. அங்கங்கே வந்து ஓல்டான ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா ஊர்லேயுமே கிட்டத்தட்ட. எப்படி போவோமோ வருங்காலங்களில் போய்கிட்டு இருக்கு இப்படி தான்.